துர்தேவதைகளை சந்தோஷப்படுத்த நடத்துற பலி கொடுக்கிற மந்திரம் தான் இது. எதுக்காக இந்த பலி கொடுக்கறாங்க? நல்லது அடிப்பணிய வச்சு கெட்டது ஆதிக்கம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல பலி கொடுத்துட்டாங்கன்னா உலகத்தையே அவங்க காலுக்கடியில கொண்டு வந்துட்டதா அவங்க நம்புவாங்க. யார் அவங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸரர். ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க தான் இவங்க. பாக்ஸாவோட லீடர் நகரத்துக்குள்ள வர அவங்க ஆச்சாரம் ஒத்துக்காது. இருந்தாலும் நிறைய பேர் அவங்க கூட்டணியில சேர்க்க எப்பவும் தீய சக்திகளை அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தா இதை கேட்டு பாரு. तिमने युटा मौका गुमाई सक्यो. समय बीते छा. आवश्यक रात पनि बीते सक्यो. आबा ஸ்ருதி, பயந்தே போயிட்டேன். நான் தான். என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். நான் திருடல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இதானே சொல்ல போறீங்க? மத்தவங்க மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் அஸ்வதி எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இப்ப வந்தது அதுக்காக இல்ல. கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேட்டா நீ புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க பாரு, இன்னொரு நாட்டுல பிறந்ததால உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னு எங்க அம்மா எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன போல ஒரு பாவப்பட்ட மனுஷனை திருடனா பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீங்க திருட இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களை காதலிக்கணுமா? ஒரு அழகான வாலிபனோட முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு காதலிக்கணுமான்னு கேட்டா யாராவது இருந்தா ரெண்டு கையை கட்டி இப்படி நிப்பாங்க. ஆனா ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடு. அப்படி காதலிக்கக்கூடிய அந்த மூட்ல இல்ல நானு. சாரி. உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நேபாள் வந்தது ஊர்ல வேற பொண்ணுங்க இல்லாம இல்ல. எதுக்காகனா அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, என் பையனுக்கு குட்டி கிருஷ்ணனோட பொண்ணு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஓ, அப்ப அதுக்குன்னு தைரியமா தான் இறங்கி இருக்கீங்க. தைரியம்லாம் ஒண்ணும் கிடையாது, இனிமேல் இருக்கும். மிரட்டறியா? மிரட்டறதுக்கெல்லாம் நான் என்ன தீவிரவாதியா என்ன? நான் ராகவ மேனனுக்கோ சுமதி அம்மாவுக்கு பிறந்த பையன். தை பரம்பரை அசோகன் நான் தானோ. அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் கோபால மேனனோடையும் வசுந்தர அம்மா பையனோடைய அப்ப கூட்டம் தான். கண்டிப்பா நீயும் குட்டி மாமாவும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன முறை பையன் உறவை கொண்டாடுறதுக்கா? அது உனக்கு விருப்பம் தான் மட்டும். தாத்தாவுடைய சஷ்டி பூஜைக்கு குட்டி மாமாவோட விரல தொங்கி எங்க வீட்டுக்கு வந்த 6 வயசுல இருந்த அஸ்வதியோட முகம் இப்ப என் மனசுல இருக்கு. கண்ணாமூச்சி விளையாடும் போது ரோட்ல இருக்க கல்லு கால் தட்டி அடிப்படும் போது இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அடிப்பட்ட இடத்துல அந்த இலையோட சாரை பிழிஞ்சி ஊத்துனது ஞாபகம் இல்ல? இல்ல, எனக்கு ஞாபகம். எனக்கு ஞாபகம் இருக்கு. மாமரத்துல இருந்து வடுமாங்காய் சைஸ்ல இருந்து எடுத்த மாங்காயில இருந்து உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்ட விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாக்குல கூட எச்சி ஊறுது. முடிஞ்சுதா? அடுத்த நாளே அஸ்வதி நீ நேபாளுக்கு கிளம்பி வந்துட்ட. இல்லனா இன்னும் கொஞ்சம் நினைவுகள் என் மனசுல ரொம்ப இருந்திருக்கும். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டல நான் தான் உண்மையான அசோகன்னு. சொல்லு. வீட்ல இருக்கிற அசோகனும் இந்த கதையை சொல்லிதான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். வரட்டா? அஸ்வதி, ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. தேங்க்யூ. நீ இங்கதான் இருந்தியா? அவங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேரு? டேய், உனக்கு தமிழ் தெரியுமா? அவ பேருதான் அஸ்வதி. அஸ்வதி. ஜோதி. ஜோதி கிடையாது, கடகம், கருங்கடகம். பாத்தல திமுற. அவளை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவன் தான் அதுக்கு ஆப்பு. ஆப்புன்னு சொன்னா பெரிய ஆப்பு. அவனை வெளியே அனுப்ப என்ன வழி? அத பத்தி யோசிச்சு ஏன் இந்த செல்ல குட்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரியா? குட்டி மாமா, இங்க காய்கறி விலை ரொம்ப அதிகமோ? விலை அதிகம் தான். இங்க இருந்துகிட்டு திருட்டு முரட்டும் செய்யாம
கையில காசு கரையறதுக்கு முன்னாடி ஊரு போய் சேருடா. நான் போயிடுறேன். அங்க போய் நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துன விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும். அது போதும் மாமாவுக்கு பிபி ஏறதுக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப அம்மாவுக்கு பிடிக்கும். புரிஞ்சது. நீ சுமதி அக்காவோட பையனை தானே சொல்ல வர? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இருந்தாலும் இதை நம்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நான் சுமதி அக்காக்கு லெட்டர் போட்டிருக்கேனே, பதில் வரட்டும், அப்புறம் முடிவு அது பண்ணி போதும். உங்க வீட்டுக்குள்ள நாடகம் ஆடி அவனை போல நுழையணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இந்த தெருவுல எங்கேயாவது ஓரத்துல படுத்துக்கிறேன். ஆனா என்னோட மாமா வந்து என்னோட தெருவுல வந்துருவாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது ஏன்? உங்க வீட்டுல என் பேர்ல இருக்கான்ல ஒருத்தன், அந்த அப்புக்குட்ட, அவன் பிறந்ததுல இருந்தே திருடன் தான். பொறப்புலிய குருடன் செவிடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதான் நான் இப்பதான் அப்போ கேக்குறேன். இதை கேட்டுக்குங்க. அவனை பெத்து போட்டதுமே நர்ஸு கையில இருக்கிற மோதிரம் திருடின ஆளுதான் அவன். உங்க வீட்ல அலாரம் டைம் பீஸ்லாம் இருக்கா? அப்படின்னா நீங்க அதை மறந்துடுங்க. ஃபேன், ஏசி, டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ், காரு எல்லாமே அவன் திருடிட்டு ஓடிடுவான். வேணா உங்களே வித்துருவான். குட்டி மாமா. ஐயோ கடவுளே. மாமி எனக்கு ஒரு டீ கொடுங்க. बिहान देखी को तीचे कैसा खा என்னது இது பூலாந்தேவியா? டீ தானே கேட்டேன், சாராயமா கேட்டேன். किया डे டீ போடுறதுக்கு தண்ணி சுட வைங்க. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். போங்க, கத்திய கொடுங்க. ஹெல்ப். ஃபைலிப்ஸ் சூப்பர் மிக்ஸி. டேய், உனக்கு சமையக்கட்டுல என்ன வேலை? நான் இங்க சும்மா தானே இருக்கேன் மாமா. அதனால அத்தைக்கு கொஞ்சம் உதவி செய்யலான்னு இப்படி வந்தேன். மிக்ஸியை கையில எடுத்துக்கிட்டு உன் அத்தைக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். எனக்கு சாக்கடிக்கும்னு பயப்படுறீங்க நீங்க. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க குட்டி மாமா. டேய், உன் மேல ரொம்பவே அன்பு முடிவு பண்ணிட்டேன். உன்னை எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன்டா. டோலுமா, சமையக்கட்டுல இருக்கிற எல்லாத்தோட லிஸ்டையும் நீ முதல்ல நோட் பண்ணி வச்சுக்க. किनु ராத்திரி படுக்க போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த டோல்னா என்னது குட்டி மாமா? அவ்வளவுதான், நான் சொல்லி தரேன் வா. சொல்லுங்க மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, என்னாச்சு? ஏய், என்னாச்சுடா? செல்லக்குட்டி, நில்லுடா. பாத்துடா, எங்கேயாவது விழுந்துட போற. பாத்து நில்லு. ஏய், நான் உன்னை பிடிச்சிட்டேன் பாரு. நீ எங்க ஓடுனாலும் உன்னை நான் பிடிச்சிருவேன். இப்போ உன் கவலையெல்லாம் தீர்ந்துச்சா? இனி இந்த அசோக் அண்ணனும் செல்லக்குட்டியும் சேர்ந்து என்ன? அஸ்வதியா? அஸ்வதி அக்கான்னு சொல்லுடா. அஸ்வதி அக்கா.